ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து வீட்டிலே சுலபமாக ஒரு 4-5 டிசைனில் மெழுகுவர்த்தி எப்படி செய்கிறது அதை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மெழுகுவர்த்தி செய்ய தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். 1 கிலோ கேண்டில் வேக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த கேண்டில் வேக்ஸ் வந்து எல்லா கெமிக்கல் கடையிலையும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிற மெழுகுவர்த்தி கலர் கொடுக்கறதுக்காக crayons 10 ரூபா டப்பா ஒன்று எடுத்துக்கிட்டேன். இது 2 தாங்க தேவையான பொருட்கள். வாங்க மெழுகுவர்த்தி செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த முட்டை ஷேப்பில் இருக்க மெழுகுவர்த்தி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு 5 காலியான முட்டை ஓட்டை எடுத்துக்கிட்டேன். முட்டையில் வந்து சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ளேருந்து வெள்ளைக்கரு மஞ்சக்கருலாம் வெளியே எடுத்துட்டேன். முட்டை ஓட்டையை நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த முட்டை ஓட்டில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுறேன். எதுக்காகனா அப்போ தாங்க மெழுகு வந்து முட்டை ஓட்டோட ஒட்டாமல் தனியாக பிரிஞ்சு வரும். அதுக்காக தான் ஆயில் அப்ளை பண்ணுறேன். இப்போ எல்லா முட்டை ஓட்டிலையும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து கேண்டிலுக்கு திரி போடுறதுக்காக காட்டன் நூல் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அந்த காட்டன் நூலை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி கம்பியை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த கம்பி துண்டு எல்லாத்தையுமே அந்த காட்டன் நூலுக்குள்ளே சொருவி எடுத்துக்கிட்டேன். பார்க்கறதுக்கு டீ ஷேப்பில் இருக்கும். இது எல்லாத்தையுமே முட்டை ஓட்டு மேலே மாட்டி விட்டுட்டேன். எதுக்காக அப்படி பண்ணுறோம்னா மெழுகை காய்ச்சி ஊற்றும் போது அந்த திரி நழுவாமல் இருக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணுறோம். இதுக்கப்புறம் இந்த 5 முட்டை ஓட்டிலையும் மெழுகை காய்ச்சி ஊற்ற வேண்டியது. அதுக்காக என்ன பண்ணுறேன்னா 5 பேப்பர் கப்பில் சம அளவு கேண்டில் வேக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி கேண்டிலுக்கு டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்கறதுக்காக 5 டிஃப்ரெண்ட் கலரில் crayons எடுத்துக்கிட்டேன். என்ன பண்ணுறேன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் மேலே ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சுட்டேன். அதில் கேண்டில் வேக்ஸை கொட்டிக்கிட்டேன். ஹீட் ஆனவுடனே அந்த கேண்டில் வேக்ஸ்லாம் அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும். வேக்ஸை ஹீட் பண்ணும்போது லோ ஹீட்டில் பண்ணுங்கள், அப்போ தான் கருகாமல் இருக்கும். அதே மாதிரி crayonsஸை ஆரம்பத்தில் வேக்ஸோட போட்டு ஹீட் பண்ணிடாதீங்க. crayonsஸோட கலர் சுத்தமாக மாறி போயிடும். வேக்ஸை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் crayonsஸை மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தாங்க கலர் நல்லா வரும். இப்போ அந்த வேக்ஸ் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு, தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து crayonsஸை ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் crayonsஸை தான் வேக்ஸோட மிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்காக crayonsஸை சின்ன சின்ன பீஸாக உடச்சி அந்த ஹீட்டாக இருக்க வேக்ஸுக்குள்ளே போட்டுட்டேன். வேக்ஸோட ஹீட்டுக்கே crayons கரைய ஆரம்பிச்சிருங்க. crayons கரையிற வரையும் நல்லா கலக்கி விடணும். இப்போ crayons ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. வேக்ஸ் நல்லா ஆரஞ்சு கலரில் மாறிடுச்சு. அவ்வளோதாங்க, முட்டை ஓட்டில் ஊற்றுறதுக்கு மெழுகு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதே மாதிரியே ப்ளூ கலர், பிங்க் கலர் 2 கலரில் மெழுகு காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு காய்ச்சின இந்த 3 கலர் மெழுகையும் முட்டை ஓட்டில் ஊற்றிடலாம். நேரம் ஆச்சுன்னா இந்த மெழுகுலாம் உரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல இந்த 3 கலர் மெழுகையும் முட்டை ஓட்டில் ஊற்றிடலாம். மீதி 2 கலர் அப்புறமா காய்ச்சி ஊற்றுவோம். அவ்வளோதாங்க, இப்போ முட்டை ஓட்டில் வந்து 3 கலர் மெழுகை வந்து காய்ச்சி ஊற்றியாச்சு. இதே மாதிரி மீதி இருக்க 2 கலர் மெழுகை வந்து காய்ச்சி ஊற்றலாம். இப்போ எல்லா கலர் மெழுகையும் வந்து எல்லா முட்டை ஓட்லையும் காய்ச்சி ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் இந்த மெழுகெல்லாம் உரையிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஒரு 1 மணி நேரம் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட போகிறேன். அவ்வளோதாங்க, இப்போ மெழுகு நல்லா உடஞ்சிச்சு. இதுக்கப்புறம் முட்டையோட உடச்சி எடுக்கணும். மெதுவாக முட்டையோட உடச்சி எடுக்கிறேன். உள்ளுக்குள்ளே ப்ளூ கலரில் முட்டை ஷேப்பில் அழகாக கேண்டில் இருக்குங்க. இதே மாதிரி எல்லா முட்டையோடையும் உடச்சி எடுத்துட்டேன். 5 கலரில் வந்து கேண்டில் வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த முட்டை கேண்டில்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இன்னும் 3 டிசைனில் வந்து மெழுகுவர்த்தி செய்ய போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ரெண்டாவது டிசைன் வந்து பைப் ஷேப்பில் இருக்க இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மெழுகுவர்த்தி தாங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மெழுகுவர்த்தி எப்படி செய்கிறது அதை பற்றி பார்க்கலாம். அதுக்காக 1 இன்ச்சு பிவிசி பைப்பை ஒரு அடிக்கு எடுத்துக்கிட்டேன். அந்த பிவிசி பைப்போட உள்புறம் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிவிசி பைப்பை கவர் பண்ணுற மாதிரி பிளாஸ்டிக்கில் ரவுண்டு பீஸ் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து அந்த ரவுண்டு பீஸோட சென்டர் பாயிண்ட்டில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மெழுகுவர்த்தி திருக்கி யூஸ் பண்ணுற காட்டன் நூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காட்டன் நூலில் அந்த ஓட்டைக்குள்ளே கோர்த்து எடுத்துக்கிட்டேன். காட்டன் நூலோட ஒரு கார்னரில் 2 முடிச்சு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த காட்டன் நூலில் பிவிசி பைப்போட ஒரு ஓட்டை வழியாக விட்டு இன்னொரு ஓட்டை வழியாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அந்த பிவிசி பைப்புக்கான எண்டு கேப் எடுத்து அந்த பிளாஸ்டிக் ரவுண்டு பீஸை உள்ளே வச்சு ஸ்ட்ராங்காக டைட்டாக மூடிட்டேன். அப்போ தாங்க அந்த ரவுண்டு பீஸ் நகராமல் ஒரே பொசிஷனில் இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறேன்னா சின்னதாக ஒரு குச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த குச்சியை பிவிசி பைப்பு மேலே ஹரிசாண்டில் வச்சு காட்டன் நூலை இழுத்து டைட்டாக அந்த குச்சியோடு சேர்த்து வச்சு கட்டிட்டேன். காட்டன் நூலை கட்டும்போது நல்லா டைட்டாக கட்டுங்க. அப்போ தாங்க மெழுகுவர்த்தியை பிவிசி பைப்பில் வந்து உருகும் போது உடையாமல் வரும். அவ்வளோதாங்க, இப்போ மெழுகுவர்த்திக்கான மோல்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதில் மெழுகை காய்ச்சி ஊற்ற வேண்டியது தான். 2 பேப்பர் கப்பில் சம அளவு கேண்டில் வேக்ஸ் எடுத்துக்கிட்டேன். நம்ம செய்ய போது பிளாக் அண்ட் ஒயிட் மெழுகுவர்த்தி, அதனால் பிளாக் கலர் crayons மட்டும் போதும். ஒயிட் கலருக்கு வெறும் வேக்ஸை காய்ச்சி ஊற்றினாலே கரெக்டாக ஒயிட் கலர் வந்துடும். என்ன பண்ணுறேன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் கொஞ்சம் வேக்ஸை ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி தண்ணி மாதிரி ஆக்கிடுறேன். இந்த வேக்ஸில் வந்து எந்த crayonsஸும் கலக்க போகிறதில்ல. இதை அப்படியே வந்து அந்த பிவிசி பைப்புக்குள்ளே ஊற்றுறேன். இது ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க போகிறேன். ஒரு 20 நிமிஷத்தில் மெழுகு உறைஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா திரும்ப வந்து வேக்ஸை காய்ச்சி எடுத்துக்கிட்டு அதில் வந்து பிளாக் கலர் crayons ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிளாக் கலர் மெழுகை அந்த பிவிசி பைப்புக்குள்ளே ஊற்றிடுறேன். இந்த மெழுகு உரையிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். கடைசியாக திரும்ப வந்து எதுவுமே கலக்காமல் வேக்ஸை மட்டும் காய்ச்சி எடுத்துகிட்டு அதையும் அந்த பிவிசி பைப்பில்
ஊற்றிட்டேன். இப்போ மொத்தமாக அந்த மெழுகுலாம் உரையிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் டைம் கொடுக்க போகிறேன். அது வர பிவிசி பைப்பை எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு இடத்துல செங்குத்தாக வைக்க வேண்டியதுதான். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. மெழுகு நல்லா உறைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மெழுகுவர்த்தியை பிவிசி பைப்லேருந்து தனியாக உருகி எடுக்க வேண்டியதுதான். அதுக்கு முதல்ல இந்த குச்சை உருவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிவிசி பைப்பை வந்து சுடுதண்ணியில் 2 பக்கம் முக்கி எடுக்கணும். சுடுதண்ணி நல்லா ஹீட்டாக இருக்கணுங்க. அப்போ தாங்க மெழுகு தனியாக ஈஸியாக பிரிஞ்சு வரும். 2 தடவை பிவிசி பைப்பை சுடுதண்ணியில் முக்கி எடுத்த பின்னாடி ஒரு பக்கம் திரிய பிடிச்சி இழுத்தோன்னா மெழுகுவர்த்தி அப்படியே அல்வா துண்டு மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்துருச்சுங்க. மெழுகுவர்த்தியை பக்கம் ரொம்ப அழகாக இருக்குது. கடைசியாக வந்து போதுமான திரியை வச்சு மீதி திரியெல்லாம் கட் பண்ணி எரிஞ்சிட்டேன். இதே மாதிரி இன்னொரு கலர்லையும் மெழுகுவர்த்தி சின்னதாக செஞ்சுருக்கேன். பர்பிள் கலர் ரோஸ் கலர் கலந்து அதையும் வீடியோவில் காட்டுறேன். இந்த மெழுகுவர்த்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் 2 டிசைனில் மெழுகுவர்த்தி இருக்குங்க. தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து நம்ம தர்பூசணி பழம் டிசைனில் இருக்க மெழுகுவர்த்தி எப்படி செய்கிறது அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்காக முதல் ஒரு பேப்பர் கப் எடுத்துக்கிட்டேன். அந்த பேப்பர் கப்போட பாட்டம் அடிப்பகுதியை வந்து கத்திரிக்கோல் வச்சு தனியாக கட் பண்ணிட்டேன். அடுத்து சதுரமாக ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டேன். இந்த கார்ட்போர்டையும் இந்த பேப்பர் கப்பையும் ஒன்றா கம்மை வச்சு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மெழுகுவர்த்திக்கு திரி போட போகிறேன். ஏற்கனவே முட்டை மெழுகுவர்த்தியில் பண்ண மாதிரி தாங்க. சின்னதாக ஒரு கம்பி எடுத்து அந்த கம்பியை வந்து காட்டன் நூலில் சுருவி அதை பேப்பர் கப்பில் மாட்டி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க மெழுகுவர்த்திக்கான மோல்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதில் மெழுகு காய்ச்சி ஊற்ற வேண்டியதுதான். இந்த தர்பூசணி மெழுகுவர்த்தி செய்கிறதுக்கு மொதல் 3 கலரில் மெழுகு காய்ச்சணும். சிவப்பு, பச்சை, வெள்ளை. இதில் வேக்ஸோட அளவும் மாறுங்க. அவங்க பச்சை கலருக்கு வந்து 1/2 கப்பு வேக்ஸ் போதும். ஆனால் சிவப்பு கலருக்கு வந்து 3/4 கப்பு வேக்ஸ் எடுக்கணும். ஆனால் வெள்ளை கலருக்கு வந்து 1/4 கப்பு வேக்ஸ் போதுங்க. முதல் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1/2 கப்பு வேக்ஸ் எடுத்து இண்டக்ஷனில் வச்சு ஹீட் பண்ணுறேன். வேக்ஸு ஹீட் ஆகி மெல்ட் ஆகி தண்ணி மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பச்சை கலர் crayons எடுத்து அந்த வேக்ஸுக்குள்ளே உடச்சி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பச்சை கலர் மெழுகு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பச்சை கலர் மெழுகு வந்து அந்த பேப்பர் கப்பில் ஊற்றிடலாம். இந்த மெழுகு உரையிறதுக்கு 1 நிமிஷம் டைம் கொடுப்போம். அடுத்து 1/4 கப்பு வேக்ஸ் எடுத்து அதையும் இண்டக்ஷனில் வச்சு ஹீட் பண்ணுறேன். இந்த வேக்ஸில் எந்த கலருமே கலக்க தேவையில்லைங்க. இந்த மெழுகு அப்படியே அந்த பேப்பர் கப்பில் ஊற்ற வேண்டியதுதான். இந்த மெழுகு உரையிறதுக்கு 1 நிமிஷம் டைம் கொடுப்போம். கடைசியாக வந்து சிவப்பு கலர் மெழுகு, அதுக்காக 3/4 கப்பு வேக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதை இண்டக்ஷனில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுறேன். வேக்ஸ் ஹீட் ஆன பின்னாடி சிவப்பு கலர் crayons எடுத்து அந்த வேக்ஸில் உடச்சி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ சிவப்பு கலர் மெழுகு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சிவப்பு கலர் மெழுகு அந்த பேப்பர் கப்பில் ஊற்றிடலாம். இப்போ மொத்தமாக 1 மணி நேரம் எல்லா மெழுகும் உரையிறதுக்கு டைம் கொடுப்போம். அது வரையும் எந்த டிஸ்டர்பும் பண்ண வேணாம். அவ்வளோதாங்க 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மெழுகு நல்லா உறைஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்டு, பேப்பர் கப்பு எல்லாத்தையுமே வந்து அந்த மெழுகுலேருந்து பிரித்து எடுத்துருவோம். பிரித்து எடுத்த பின்னாடி பார்க்கறதுக்கு அழகாக தர்பூசணி மாதிரியே வந்திருக்குங்க. கடைசியாக என்ன பண்ணலாம், தர்பூசணி விதைக்க கருப்பு கலர் ஆர்கானிக் பெயிண்ட் எடுத்துக்கிட்டேன். அந்த பெயிண்ட் வந்து சிவப்பு கலர் மெழுகு மேலே அப்படியே புள்ளி புள்ளியாக வைக்கிறேன். பார்க்க அப்படியே தர்பூசணி விதை மாதிரியே இருக்குங்க. இந்த பெயிண்ட் காயறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் டைம் கொடுப்போம். அவ்வளோதாங்க இப்போ நம்ம தர்பூசணி மெழுகுவர்த்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த தர்பூசணி மெழுகுவர்த்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம சின்ன மண் விளக்கில் எப்படி மெழுகுவர்த்தி செய்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் ரொம்ப ஈஸிங்க. முதல் சின்ன மண் விளக்கு வந்து ஒரு 5-6 எடுத்துக்கிட்டேன். அந்த மண் விளக்கில் எல்லாத்துலேயுமே விளக்கு திரியை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் முன்னாடி செஞ்ச மாதிரி தாங்க ஒரு 2-3 கலரில் மெழுகு காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து காய்ச்சின 3 கலர் மெழுகு இந்த மண் விளக்கு எல்லாத்துலேயும் ஊற்றிடலாம். இந்த மெழுகு எல்லாம் உரையிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுப்போம். அவ்வளோதாங்க 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மெழுகு எல்லாமே உறைஞ்சிருச்சு. இந்த மண் விளக்கு மெழுகுவர்த்தி ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கறதுக்கு சிம்பிளாக அழகாக இருக்குது. இப்போ நம்ம செஞ்ச 4 டிசைன் மெழுகுவர்த்தியில் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எதுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மெழுகுவர்த்தி செய்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் கைஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.